பொறப்பெண்ணா எப்பெண்ணா என்னை பார்த்து ஒரு பையன் நாக்கில் பல்ல போட்டு பேச முடியுமா? இன்னைக்கு என் பிள்ளைய பேசுகிறானோன்னா என்ன காரணம்? பொட்டை பிள்ளைய விட்டு வெளியில் அனுப்புனது எம்புட்டு தப்பாக போயிடுச்சு. அப்போவே சொன்னேன் படிக்க போவாதடின்னு. என் பேச்சை கேட்டாளா? இன்னைக்கு ஊரே இவ்வளோ தப்பாக பேசுதே, நான் என்ன பண்ணுவேன்? அவசரம் பேர் வச்சாலும் வச்சாங்க, நீ எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கிறிய. சின்ன பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போதான் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிற. உன் பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றானா, அது பொய்யா இருக்காது, பரணியா இருக்காதுடா, அது நெசமா தாண்டா இருக்கும். எங்கேயோ பேசி யாரோ சொன்னதை காதில் வாங்கிட்டு வந்து தாண்டா என்கிட்ட அவ சொல்லியிருக்கிறா. இல்லாட்டி இல்லாத பிள்ளை அதில் சொல்ல மாட்டாடா அவ. கேட்டியா செவிட்டு பையல காதில் விழுந்துச்சா? கேட்டியா? எங்க ஆய் சொன்ன மாதிரி நீ செவிட்டு பையதாண்டா. எதை பேசினாலும் மன்னார் மாதிரி தானே அப்படியே உட்காந்துருப்ப. அன்னைக்கே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இருந்திருந்தீன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? 4 பேர் இந்த மாதிரி பேசுற மாதிரி நடந்திருக்குமாடா? அம்மா மாதிரியே புரியாம பேசாத. என் பேத்தி வருவா, அவள்கிட்ட நல்லது கெட்டது கேட்டுக்கிட்டு நீ ஒரு முடிவுக்கு வா. எல்லாரும் எப்ப பார்த்தாலும் இதே சொல்லுங்க, அவசரப்படாத. பிறந்த அன்னைக்கு எனக்கு எதுக்கு அவசரம்னு பேர் வச்சிங்கன்னு தெரியல. நல்லது கெட்டது ஒண்ணு பேச முடியல. நல்லதுக்கு சொன்னாலும் அவசரப்படுறேங்கிறீங்க, கெட்டதுக்கு சொன்னாலும் அவசரப்படுறேங்கிறீங்க. பேசவே விட மாட்டேங்கிறீங்க. முதல்ல அந்த பேரே எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, அவசரப்படாத. சரசு வந்தோடனே எதா இருந்தாலும் பேசிக்கலாம், நான் வெளில போறேன். அவனுக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போறானுங்க பாத்தியா? நாளைக்கு பிள்ளைய வளர்த்தது சரியில்லைன்னு என்னத்தான் குறை சொல்லுவானுங்க. மொத ஆளா இவனுங்க தான். பாடி வா, நீ காலேஜுக்கு போய் படிச்சு கிழிச்சதும் போதும், இன்னைக்கு வீட்டு கக்கூச கழுவுனது போதும். இதோட நிறுத்திக்க உன்னோட படிப்பை எல்லாத்தையும். வர முகூர்த்தத்துல உனக்கு மாமனுக்கு கல்யாணம். என்னம்மா, நான் படிக்கணும், வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும், நான் சாதிக்கணும். அங்க பாரு, நான் ஒன்ன மாதிரி ஒன்றும் ஆள் கிடையாது. சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள பத்துக்கிட்டு வீட்டில் உட்காந்து இருக்கிறதுக்குமா? எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. இந்த நாட்டுக்காக ஏதாச்சும் செய்யணுங்கிற நல்ல எண்ணங்கள் இருக்கு. இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதம்மா. என்ன நாட்டுக்கு பண்ண போறியா? பெத்த தாய்க்கு ஒண்ணு பண்ணுறதுக்கு துப்பு இல்ல, நீ என்னடி நாட்டுக்கு பண்ண போற? இங்க பாரு, ஒழுங்கா என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுல புள்ள குட்டியை பெற்றுக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்க. அதுதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் அதெல்லாம் அழகு. அடுத்தவங்களை நம்பி வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் என்னோட உழைப்புல தான் நான் வாழ்வேன். நான் படிப்பேன், சம்பாதிப்பேன், நான் வீடு கட்டுவேன், நான் கார் வாங்குவேன், என் சொந்த காலில் நான் நிற்பேன். அதுக்கு பிறகுதான் கல்யாணத்தை பத்தி நான் யோசிப்பேன். உனக்கு இப்ப என்ன அவசரம்? அப்படியே அவசரமா இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்க. வாய் பத்தியா? வாய் தண்டி. மானம் போச்சு, மரியாதை போச்சு. ஊருக்குள்ளாரவனை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளைக்கு மான மரியாதை தாண்டி முக்கியம். என்னடி பெரிய படிப்பு வந்து என்னடி பண்ணிட்ட போகுது? உன்னை ஒருத்தவங்க ஒரு சொல்லாம வளர்த்துருக்கிறேன்னு சொன்னா தாண்டி எனக்கு அதுதாண்டி கௌரவம். நீ படிச்சு பட்டம் வாங்கினா கூட எனக்கு கௌரவம் கிடையாதுடி. இங்க பார், என்னை பொறுத்த வரைக்கும் கௌரவங்கிறது, நான் என் புருஷனை நம்பி வாழாம என்னை நம்பி மட்டும்தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும்தான் கௌரவம். ஊருக்குள்ள அவன் எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் கேட்டுக்கிட்டு என் கௌரவம் கெட்டு போச்சுன்னா நான் நினைக்க மாட்டேன். அப்படி என்னத்த சொல்லிட்டானுங்கிறேன். நீ கஷ்டப்பட்ட அன்னைக்கு அவனுங்களாம் வந்து நின்னானுங்களா? இன்னைக்கு என்னமோ சொல்லிவிட்டான்ட்டு இப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு நிக்கிற. படிக்க போவாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீனு. உனக்கு எதனாச்சும் அறிவு இருக்காமா? இப்ப பொம்பளை பிள்ளை எந்தெந்த அளவுக்குலாம் முன்னேற்றுறாங்க தெரியுமா? உன்னுகிட்ட நான் படிக்க போறதுக்கு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேம்மா. என்னடி படிப்புங்கிற? 1000 தான் பொம்பளை பிள்ளைக்கு. என்னதான் படிப்பு இருந்தாலும் சொத்து இருந்தாலும் எம்புட்டு நீ வச்சிருந்தாலும் உனக்கு எல்லாமே புருஷனுக்கு அப்புறம் தாண்டி. புருஷன் தாண்டி முதல்ல முக்கியம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு. இங்க பாரு, கல்யாணம் பற்றி பேசாத. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னுகிட்ட நான் படிக்கிறதுக்கு 1 பைசா காசு வாங்கல. நான் சொந்தமா கடன் வாங்கி கூட படிச்சுக்கலாம்னு நினைச்சுதான் காசு கூட கேட்காம நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னை நீ தொந்தரவு பண்ணாத. நான் படிக்கணும், எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, கனவுகள் இருக்கு. நீ இடைஞ்சல் பண்ணாம மட்டும் இரு போதும். நான் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். பராபரம் திமுரு, அப்படியே உங்க அப்பா நாட்டமே திமுரு. இன்னைக்கு எல்லாத்தையும் என்னைக்காச்சும் ஒரு நாள் என் தம்பி தாண்டி உன் கழுத்துல தாலி கட்டுவான். அப்பனா நான் இனிமே அக்கான்னு கூப்பிட மாட்டேன். சித்தின்னு கூப்பிட்டுமா இல்லாட்டி அம்மான்னு கூப்பிட்டுமா? இவ ஒருத்தி புள்ள பிறந்தப்பவே என் தம்பிக்கு தான் முடிவு பண்ணி தாண்டி நான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன். குறுக்கால அவங்க அம்மா தான் வந்துட்டா. அவ வராம இருந்திருந்தானா இவளை பஞ்சாயத்துக்கு வேலையே இல்லை. நான் கட்டிக்கடின்னு சொன்னா அப்படி சத்தம் படாம அவ கட்டிக்குவா. இப்ப அவன் கல்யாணம் ஆனவன் புள்ள பெத்தவங்கிறதுனால அவனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இது எல்லாத்துக்கு காரணம் உங்க அம்மா தாண்டி. என்ன தாத்துக்குட்டி இம்பிட்டு நேரமா நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்கு? எங்க போயிருக்கோம்? பயங்கரமான கிரிமினல் முன்னாடி அந்த கிழவனுக்கு எப்படி பிளான் பண்ணி ஊருக்குள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு பேராக்கி விட்டு இப்ப பேரனை கட்டி வைக்கலான்னு பாக்குறாரு பத்தியா? நாங்க பாலுக்காரவரே. ஆமா, எங்க தாத்தாவே பார்க்க முடியல. ஊருக்குள்ள இருக்காரா? நல்லா இருக்காரா? ஆயா நல்லா இருக்கா? பஞ்சவரனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் கேட்டேன்.
எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா. முத்தண்ணே, என்னமோ நீங்களும் ஒரு பொண்ணு ஒரே கலரில் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்களா? ஏதோ கேள்விப்படுறேன். என்ன அது? அச்சச்சோ, என்னம்மா, யார் சொன்னா? அப்படிலாம் எதுவும் கிடையாதுமா. என்ன பால்கார, சும்மா சொல்லுங்க. நாங்கள் என்ன யாரோ எவரோவா? ஒன்று மண்ணா அவ்வளோ தூரம் பழகிட்டு இருக்கோம். ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்க. சரி போங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு. அதுக்கு மேலே நம்ம கேட்கக்கூடாது. சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. ஏதாச்சும் இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் வேற யார்கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் வர்றேன்க்கா. இதுங்க பேச்சே சரியில்லையே. நானும் சரசும் ஒரே கலர் ட்ரெஸ் பண்ணது எனக்கே ஆச்சரியம்தான். ஏதோ எதிர்ச்சியாக நடந்ததுன்னு நினச்சேன். இதுங்க சொல்கிறத பார்த்தா ஏதோ தப்பாக நினைக்குங்களோ. என்னடி நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற? அவர் பழகுறாரு, எனக்கும் தெரியும். ஏன் அவருக்கு கூட தெரியும் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும்னுட்டு. இருந்தாலும் ஒரே கலர் சட்டை போறீங்க, ஊருக்குள்ள என்னமோ பேசிக்கிறாங்கன்னு சொன்னா ஏதாச்சும் நம்ம சந்திக்க வந்துட போகுது. ஒருத்தி சும்மா வாயை வச்சுக்கிட்டு இல்லாம எதையாச்சும் நம்மள்ட்ட எப்படி சொல்லுவாங்க? நம்ம என்ன கூட பிறந்தவங்களா இல்லை கூட்டாளியா? ஏதோ பால் கறவைக்கு வந்துட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காருங்கிறதுக்காக நீ இதெல்லாம் கேட்க முடியுமா? சரியான இட விட்டுடி நீங்க 2 பேரும். தாத்துக்குட்டி, எவ்வளவு நேரம் நிக்கிறது? வீட்டுக்குள்ளே என்னதான் பண்ணுவேன்? என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, அதனால பாவாடை துணிமையெல்லாம் அலசி போட்டுட்டு வர்றேன். அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அக்கா, மனுஷனா நீ தான் தாத்துக்குட்டியே. புருஷனாலும் ஒன்ன மாதிரி நாட்டில் எவ்வளோ இருக்க முடியாது. பொண்டாட்டிக்கு பாவாடை துவச்சி கொடுக்குற, பிளவுஸ் துவச்சி கொடுக்குற, ஏன் துணிமணி மடிச்சு கொடுக்குற, வீட்டு வேலை எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குற. இதெல்லாம் பரவாயில்ல. உன்னுகிட்ட உன் பேர் இதெல்லாம் கற்றுக்கிட்டானா வரப்போற பொண்ணை நல்லா தங்கன்னு வச்சு தாங்குவான். அதை நம்பித்தான் களத்தில் இறங்கியிருக்கேன். வரப்போகிற பிள்ளைய அவன் நல்லா பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கையில் தான் இந்த மாதிரியெல்லாம் அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இல்லாட்டி எவ்வளோதான் ஜாதகம் பார்த்தேனே, ஏதோ ஒரு பொண்ணை கட்டி வச்சுருப்பேன். என்னமோ அந்த பயலுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு பிரியமாக போச்சு. அந்த பொண்ணு விட்டு விவரத்தை இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த பொண்ணை அது அவன் மாமனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு வச்சுருக்குறாங்களாம். அப்போ நம்ம போய் பொண்ணு கட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. நல்ல வேலை இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணது நல்லதாக போச்சு. அப்படியே ஊரெல்லாம் ஒரு மாதிரி பேசி ஈஸி புறணி ஒரு ஏற்படுத்தி விட்டுட்டோம்னாக்க பஞ்சாயத்து வைப்பாங்கல்ல, அப்போ பேசி உண்மையை சொல்லி அப்படியே டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வரவேற்பு நல்லா பிரம்மாண்டமாக நடத்தி விடுவான். என்னை பொறுத்த வரைக்கும் என் பேரனும் நல்லா இருக்கணும், என் பேரனை கட்டிக்க போகிற பொண்ணும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். பொண்ணோட குடும்பத்தோட மான மரியாதை மட்டும் இருக்கவே கூடாது, அதானே? ஆமா தாத்தா, நீ பாட்டுக்கு பஞ்சாயத்து கூட்டுற அளவுக்கு பெருசா எங்களெல்லாம் கோத்து விட்டுட்டு போயிடாத. பஞ்சாயத்துல நாங்களாம் பஞ்சாயத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு யாரோ எவ்வளோ மாதிரி மூளையில நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பான். யாராச்சும் இவதான் என்கிட்ட சொன்னா, அவதான் என்கிட்ட சொன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா சொல்லக்கூடாத அளவுக்கு நீ அவங்கவுங்கள வாயை கப்பச்சுப்பட்டு மூட வச்சிரு. ஆமா, ஏன்னா நாளைக்கு முன்னிங்க தெருவில் நடக்கணும். இந்த புரோக்கர் வேலையை விட்டுட்டேனாக்கா நாளைக்கு நான் நடு தெருவில் நிற்கணும் ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு. அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தாத்துக்குட்டி, பொண்ணோட வீட்டில் இப்போ தான் லைட்டாக புகஞ்சிருக்குதான். பொண்ணு ஆனால் படிக்கணும்னு ஆசைப்படுது. அதுக்கு நீ கேரண்டி கொடுத்துட்டீங்கன்னா போதும் எனக்கு. கேரண்டி என்ன கேரண்டி? படிக்க வைக்கிறதே என் பேரன் தான். உங்களுக்குலாம் தெரியாதா? அப்படி தெரியாத மாதிரியே பேசுவீங்க நீங்கள். அதுதான் எனக்கு பிடிக்காது. இங்கே பாரு, படிக்க வைக்கிறான், அந்த புள்ள மேலே நல்ல உசுராக இருக்கிறான். என்ன என் பேரனுக்கு கொஞ்சம் படிப்பு இல்லை, தொழில் வந்து பால் கறந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவன் மனசு விட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறான். வேற ஒன்றுமே கிடையாது. அந்த புள்ள மட்டும் அவனை பிடிச்சிருக்குன்னு சம்மதம் என் கண்ணு முன்னாடி நேரம் சொல்லி பிடிச்சினா எவனையும் பார்க்க மாட்டேன், தூக்கிட்டு வந்து கட்டுடா தாலின்னு சொல்லிவிடுவேன். என்ன பண்ணுறது, எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவன் ஆசைப்பட்டு சொல்கிறான், பொம்பளை பிள்ளை கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி தாத்தா, நீ நினைச்சது எப்படி நடந்துரும். மாச கடைசியா இருக்கு, செலவுலாம் இருக்கு. நீ ஏதோ பார்த்து ஏதாவது செஞ்சீன்னா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன, சிபேல் பண்ணிவிடவா? சிபேலா? என்ன தாத்தா சொல்ற? ஐயா, டெக்னாலஜி எம்பிட்டு வளர்ந்துருக்கு. சிபேல் தெரியாதா உனக்கு? இந்த செல்லில் அப்படியே அமுச்சு விட்டுக்கோமல பணக்காசை. சிபேலு என்ன அப்படி இருக்கிற நீனு? புரோக்கருங்கிற. சரி சரி, ஜிபேவா வச்சிருக்கேன் தாத்தா. நீ ஜிபேவே பண்ணி விட்டுரு. இல்ல சிபேல பண்ணி விடு. சிபேல அதானே பார்த்தேன். சாவ போகிற கிளியை கொண்டு கையில் போனை வச்சுக்கிட்டு சிபேல் மூலம் தான் பணம் அனுப்பிக்கிட்டு இருக்கு. இந்த ஒய்எப்பி பணம், அந்த பணம், இந்த பணம் பூரா செல்லில் வந்துடுதே. அந்த வசதி இல்லையா காட்டின்னு நினச்சேன். அதான் நல்லா டெக்னாலஜி தெரிஞ்ச பிள்ளைங்க தான் எல்லாத்தையும் நீங்கள்லாம் வச்சுருப்பீங்க. ஆமாம் ஆமாம் தாத்தா, பஞ்சாயத்தை எந்த அளவுக்கு வேகமாக கூட்டுறியோ அந்த அளவுக்கு கூட்டி விட்டுடு. ஆமாம், அப்போ தான் குப்பை இல்லாமல் கிளீனாக வேலை முடியும். தெருவை கூட்டி சும்மா பல்லன்னு வச்சிருக்கிற மாதிரி எப்படி பஞ்சாயத்தை கூட்டி பல்லன்னு காரியத்தை முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கம்மா.
இந்த வருஷம் என் பேரனுக்கு கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன்ல. அடுத்த வருஷம் நானும் என் பொண்டாட்டி கொள்ளு பேரனோட விளையாடணும்ல. ஆசை வந்துருச்சுமா. அதுக்கு தான் இம்பிட்டு ரிஸ்க் எடுத்து கொடுக்குறேன். எவ்வளோ நாளைக்கு நானும் கிளம்பி உசுரோட இருக்க போகிறேன். காலகாலத்தில் என் பேர பிள்ளைக்கு மாலை எடுத்து போட்டு என் கண்குளிர பார்க்கணுமா இல்லையா? சரி கிளவி தேடுவான். உங்க பாருங்க ரகசியமாக இருக்கணும். சிபிஎல் கரெக்டாக பண்ணி விட்ருவேன். அதுமாரி நீங்களும் வந்து மேட்ரை பூரா அப்படியே ரகசியமாக வச்சுருக்கணும் சொல்லிவிட்டேன். எல்லா திறமையும் வளர்த்து வச்சுக்கிற தாத்தா இந்த இங்கிலீஷ் பேசுகிற திறமையை மட்டும் வளர்த்து நல்லா வச்சிருக்காரு. என்னதான் அதை ஜீரணிக்கவே முடியல.